வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. கனவுகள் நம் மனதின் மேலோங்கிய ஒரு நிலை அல்லது ஆழ் மனதில் ஏற்கனவே நாம் கண்ட காட்சிகள் சேமித்து வைக்கப்பட்டு அவையெல்லாம் ஒரு ஒழுங்கற்ற படங்களாக நமக்கு காண்பிக்கப்படுது அப்படிங்கிறதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிலருக்கு கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதையும் முன்கூட்டியே உணர்த்துவதாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனவுகள் பற்றி பல்வேறு விதமான கருத்துகள் பொதுவாக சொல்லப்படுது. அவை யாவும் அறிவியல் ரீதியாக இன்னவர நிரூபணம் செய்யப்பட முடியலை. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜியாவில் நடந்த ஒரு விசித்திரமான நிகழ்வு. ஆமாம், கனவு ஒரு குற்ற வழக்கையே தீர்த்து வச்சது அப்படின்னா நம்ப முடியுதா? அது என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். மிஸ்டர் வேட் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நபர், இவர் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு முன்னாடி அவர் ஒரு சிறைச்சாலையில் வார்டனாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்திருக்கிறாரு. இந்நிலையில் வேட் ஸ்மித் மிகவும் எளிமையாக தன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்து வர்றாரு. இதற்கிடையில் ஒரு நாள் அவர் அந்த கேஸ் ஸ்டேஷனில் மும்மரமாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறாரு. வழக்கம் போல் எல்லா நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் மாலையில் வீடு திரும்புவார். ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரியலை, அவர் வீடு திரும்பலை. இதனால் நேரம் ஆகிக்கொண்டே இருக்குது. அவர் வீடு வராததுனால குடும்பத்தினர் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாங்க. அவர் வேலையை முடித்து எப்பயும் மாதிரி போயிட்டாரு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் அக்கம் பக்கத்தில் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று பார்க்குறாங்க. வேட் ஸ்மித்தை எங்கேயுமே பார்க்க முடியலை. இதனால் ரொம்பயுமே மனமுடைந்து போகிறாங்க. இதற்கிடையில் நள்ளிரவை தொட்டவங்க உடனே வேறு வழியின்றி அவங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிடுறாங்க. அவங்களும் வந்து வழக்கம் போல் விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒன்றும் புலப்படலை. வேட் ஸ்மித்தை கடைசியாக யாரும் பார்த்ததாகவும் சொல்லலை. எல்லாரும் சேர்ந்து தேடி பார்க்குறாங்க. வேட் ஸ்மித்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியவே வரலை. இதற்கிடையில் ஓரிரு நாட்கள் கடந்துருச்சு. அதன் பின்னாடி வேட் ஸ்மித் பயன்படுத்தின அவருடைய கார் ஒரு கைவிடப்பட்ட பகுதியில் இருப்பது கண்டறியப்படுது. அதை பார்த்து காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த காரை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. காரில் எந்த விதமான ஒரு சேதமும் இல்லை. அப்போ வேட் ஸ்மித் என்ன ஆனார் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் தொற்றிக்கொள்ளுது. இதற்கிடையில் வேட் ஸ்மித்தை அப்பையும் கண்டுபிடிக்கப்படவே முடியலை. எந்த விதமான குழுவும் கிடைக்கல. இதனால் ரொம்ப குழப்பத்திலேயே இந்த வழக்கு போய்கொண்டு இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்நிலையில் தான் ஒரு திருப்பம் ஏற்படுது. அந்த பகுதியில் வேட்டைக்கு போன சில வேட்டைக்காரர்களால் வேட் ஸ்மித்தினுடைய பிரேதத்தை பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் அது யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. அதன் பின்னாடி அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அது வேட் ஸ்மித் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. வேட் ஸ்மித்தினுடைய உடலில் ஷாட்கன்னால் சுடப்பட்டதற்குண்டான தடயங்கள், குண்டுகள் கண்டுபிடிக்கப்படுது. இதனால் வேட் ஸ்மித்தை யாரோ முன்பகையின் காரணமாக, குறிப்பாக அவர் சிறைச்சாலையில் வார்டனாக இருந்ததால் ஏதாவது குற்றவாளிகளுடன் முன்விரோதம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் பழைய குற்றவாளிகள், அவருக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் தேடி பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஆனால் வேட் ஸ்மித்துக்கு இந்த சோகமான முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. வேட் ஸ்மித்துக்கு அங்கே எந்த விதமான முன்விரோதமும் வேறு யார் கூடனும் இருந்ததில்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் வெளிவருது. அப்படியே இந்த வழக்கு கொஞ்சம் தேக்க நிலை அடையுது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக திடீர்னு அவங்களுடைய குழந்தை காரணமே இல்லாமல் அழுக ஆரம்பிக்குது. என்ன நடந்தது அப்படின்னு அவங்க தாயார் மெல்ல மெல்ல அந்த குழந்தையிடம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்தான் ரொம்ப தயக்கத்தோட கனவுல தனது தந்தை வந்ததாகவும், அவர் இறந்து போன அன்று அணிந்து சென்ற அதே கோட் சூட்டோட வந்ததாகவும், அவர் தன்னை 4 நபர்கள் சேர்ந்து சுட்டு கொன்று தன்னுடைய பணத்தை எடுத்து சென்றதாகவும், அதில் 2 நபர்கள் மட்டும்தான் தனக்கு தெரியும் என்றும், மற்ற 2 நபர்கள் யாருன்னு தெரியலை அப்படின்னும், அந்த குற்றவாளிகளினுடைய 2 நபர்களினுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இந்த விஷயத்தை அந்த குழந்தை சொல்லுது. ஆரம்பத்தில் அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க.
அதன் பின்னாடி விஷயத்தை அவங்களுடைய தந்தையிடம் சொல்லி அவங்க உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இருந்தாலும் இந்த கோணத்துலையும் விசாரிப்போம், ஏன்னா குறிப்பிட்ட 2 நபர்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த 2 நபர்களையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர்கள் ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க. அதன் பின்னாடி தொடர்ந்து விசாரணை செய்யும் பொழுது தான் அவங்க குற்றத்தை ஒத்துக்கொள்கிறாங்க. கேஸ் ஸ்டேஷனில் அன்று வசூலான பணத்தை எடுத்துட்டு அவர் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது பணத்திற்காகத்தான் அவரை கொலை செய்ததாக அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கும் வேட் ஸ்மித்தை முன்னாடியே அறிமுகமான நபர்கள் அப்படிங்கிறது உறுதியாகுது. கூட இருந்த 2 நபர்கள் இவங்களுடைய கையாட்கள் அப்படிங்கிறதும் அதன் பின்னாடி தெரிய வருது. எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளான இந்த விஷயம் 1940களில் நடந்தது. இந்த சம்பவம் அப்போ பிரபலமாக பேசப்படுது. இந்த குழந்தைய எல்லாரும் ட்ரீம் கேர்ள் ஆஃப் ஜார்ஜியா அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு விசித்திரமான ஒரு வழக்காக பார்க்கப்பட்டாலும் இந்த கனவின் மூலமாக ஒரு குற்ற வழக்கு தீர்த்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. இது எப்படியோ அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்கள் அவ்வப்போது நடந்து தான் முடிஞ்சிருக்குது. அதைத்தான் நம்மளும் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த கனவுகளுக்கு இவ்வளவு சக்திகள் உண்டா? இறந்து போன ஆன்மாக்கள் கனவுகளோட தொடர்புடையதா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவை யாவும் அறிவியல் மூலம் தீர்க்க முடியலை. மற்றும் ஒரு விசித்திரமான கதையோட நாளைக்கு சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்க. பாய்.